தொடப்பு கட்ட மிஸ் ஆயிட்டானு. கட்டிக்கிட்டு என்னையா பிரயோஜனம்? துண்டு ஊட்ட உக்காந்துக்கிற ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் வாங்க. என்ன பண்ணுவேன்? திட்டு வேலை பண்ணாலும் மாட்டிக்கிறேன், அதுக்கு போய் இப்படி போட்டு அடிக்கிறியா? அடிக்காங்கள கொஞ்சம் ஆகல உன்ன மரியாதை எங்கன்னா வேலை வெட்டிக்கு போ, இல்லைன்னா உன்னை சாவச்சு விடுவேன். ஐயோ மிரட்டல, இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? நான் அனாதையா ஆயிட்டேன். திரும்ப பேசினே இருக்கிறான் பாரு, இன்னும் பேசினே சூடு வச்சிருவேன். ஐயோ என் வானடியம்மா, என்னால தாங்க முடியாது, ஏதாவது வேலைக்கு போறேன். நீ வேலைக்கு போனா போ, போவா கட்டினா போ, வீட்டுல வந்து ரோசி சோறு கேட்காத. என்னையா சைடுக்கு உசார் பண்ணிட்டேன், சாருக்கு உசார் பண்ணா. ஏய் கம்முன்னு போடா. பொண்டாட்டி தோக்குதா கேள்றா எத்தனா? ஏய் போடா, எதுவும் பேசாதடா. ஐயா என்னடா 1000 மாதிரி பேசுறான்? என்னம்மா உங்க வீட்டுக்காரங்க 200 ரூபாய் கொடுத்தானுப்பான். 200 ரூபாயப்பா? என்ன விஷயத்துக்குப்பா? என்ன பண்ண போறான் ஆம்பளைங்க? இதெல்லாம் சருக்கு இருக்கு அடிப்பான், வேற எதுவும் கேட்க போறான். அப்படியா? அவரை கேட்க சொல்லு, நான் தரேன். ஏய் அதான் தரேன் தானே, கேளண்டா. டேய் கம்முன்னு போடா, உனக்கு இங்க நடக்குது தெரியாதுடா. ஐயா இவன் அப்படி பயந்து கிடக்குறான், பயந்தாங்க வழியா. டேய் அதான் தரேன் தரா. ஐயோ கீழே பாய்ச்சங்க, என்னடா வீந்து கிடக்குதுன்னா? என்னடா இது? ஏதோ தேங்காய் நாரு உடஞ்சிட்டா பாக்குது. அதெல்லாம் இவ்வளவு நேரம் என் மேல வீழ்ச்சிடா. ஐயா என்னடா ஏதாச்சும் பேசிக்கிறான்? ஏமா நீ காசு கொடுமா, நாங்க வாங்கிக்கிறோம். அவரை கேட்க சொல்லுப்பா, நான் கண்டிப்பா தரேன். இதுக்கு மேல நான் சொல்ல முடியும்? தருதாயா கேளியா, சிலாக்ஸ்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ தர மாட்டாடா, புரிஞ்சுக்கடா. தரேன்னு சொல்லிச்சியா? ஏமா தருவில்ல? அவரை கேட்க சொல்லுப்பா, நான் தரேன். ஏய் கேள்றா, கையெல்லாம் உதிர்ற மாதிரி இருக்குதுடா, கட்டிங் போட தானே கரெக்டா இருக்கான். கேக்குறேன் இராயப்பா, 200 ரூபாய் காசை கொடுமா. எதுக்குங்க? சரக்கு அடிக்குதாம்மா, உடம்பெல்லாம் வலியா இருக்குதுமா. ஐயோ ஐயோ, ரொம்ப பாவமா இருக்குதுங்க உங்களை பார்த்தா. அப்பா ஒரு ஆம்பளோட கஷ்டத்தை புரிஞ்ச ஒரே பொம்பளை பொண்ணாடி தாயா பா, எவ்வளவு பாவம் படுறாங்க. உனக்கு என்ன தெரியும்? உதவாங்க எனக்கு தானே தெரியும். கேள்றா இன்னொரு வாட்டி கேள்றா, சேர்த்து தருவாங்க. ஏமா ஏதோ சேர்த்து கொடுமா, அவன் வேற கேக்குறான். சேர்த்து தானே, கண்ணை மூடின்னு கையை நீட்டு தரேன். அப்புறம் என்னடா கண்ணை மூணு கை நட்டாடா தரான். உனக்கு சூடு வச்சிட குடிகார பசங்களா, காசு வேணுமா? காசு வேலைக்கு போறதுக்கு துப்பு இல்ல, திஞ்சு கிடக்குறானுங்க. ஏறிட்டுண்டா, இன்னொரு வாட்டி காசுக்கு சேர்த்து கேட்டு பாரு. அட பாய், நான் கவனம் ஏன்டா அப்படி பண்ணி விட்ட? உன் பொண்டாட்டி இப்படி பண்ண நானா கண்டேன், அது ராட்சசி மாதிரி பண்ணுது. ராட்சசி கிச்சுன்னா அவ்வளவுதான், தெரிஞ்சுக்கோ. தொடப்பு கட்ட வீட்டாண்டு கிட்டாண்டு வந்து பாரு, அவ்வளவுதான். அடி பாய், வீட்டு பக்கமே வரமாட்டி, நீ போடியம்மா. உன் பொண்டாட்டி போயிடுச்சுரா, உன் கையில இருக்கிற வாட்சி கைட்டு அதை எத்தனை குதிட்டு சருக்கு அடிக்கலாம். அட போடா வளர்க்கண்ண, வச்ச சூட என்னால தாங்க முடியல. அதான்பா கட்டிக்கு சாப்பிட்டா வலியே போயிடும். ஆஹா, இனிமேல் போட்டு நான் குடிக்கிற மாதிரியே இல்லை. அட என்னடா இவன் இப்படி பேசி கிடக்குறான்? என் பொண்டாட்டி கேட்ட காசு கேட்டாக்கா எடுத்து கொடுத்து தான் மறு வேலை. உனக்கு கேட்டவா நல்ல பொண்டாட்டி, எனக்கு ஆட்டவா பஜாரி. என்னடா இது, ஏதாவது கிடைக்குன்னு பார்த்தாக்க இப்படி ஆகி போச்சா? தொடப்ப கட்ட அந்த அக்கா சொன்ன மாதிரி இங்கதான் தெரிஞ்சிட்டு இருக்க அந்த ஆளு. யோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அட கொய்யால கரெக்டா வந்துட்டாளா? இல்லம்மா பின்னாடி கட்ட பேசிக்கிறேன். யாரு இந்த ஆளு? உன் ஃப்ரெண்டா? அவன் ஒரு குடிகாரன், அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க நீ? ஏமா நான் குடிக்கிறேன்னா உங்க கூட்டுக்காரன் யோசிக்குமா? இப்பதான் பொருளை உன்ன வகையா குடுத்துட்டு போன்னு சொல்லிச்சு, என்கிட்ட எல்லாம் வாங்கி கட்டிக்காத, எனக்கு கோவம் வந்துடும் அப்புறம். ஏமா என்ன ஏமா கேட்டுங்க, உங்க கூட்டுக்காரன் அங்குது அங்க திட்டு. ஒன்னதான் என் வீட்டுக்கார குடிச்சு கெட்டு போறான், எல்லாரும் குடும்பத்துக்கு கெடுக்கிறதுலயே வரையா நீலாம்? ஐயா மரியாதை கெட்டு போட, இந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தா மரியாதை கெட்டு போயிடுமா? ஒன்னா எதுக்குமா அப்படி அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற? மரியாதை கெட்டு போயிடுன்ற உன் பொண்டாட்டி வாசிச்சு பத்தல உனக்கு. ஏமா இப்பதான் என்ன ஆச்சு நாசி பண்ணிட்டு போறான், உங்க வீட்டுக்காரன கேளாமா? அவர் ரொம்ப நல்லவர் தான், உன்ன மாதிரி ஆளுங்க தான் அவரை கெடுத்து குடிச்சிடாக்குறீங்க. ஆமாம்மா, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்மா. சும்மா நான் ரோட்ல போயிருந்தேன், வாடா கட்டிக்கு சாப்பிடலான்னு கூப்பிட்டாமா. எப்படி புழுவான் பாருமா, நம்பாதமா. நீ வாய முடியா, உன்னை பத்தி எனக்கு தெரியுமா? உன் பொண்டாட்டி உன் ஓசி போகும்போது தெரியல நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு. அம்மா குடிக்காத மாந்துட்டு இருந்தம்மா, இவன் ஞாபகம் பார்த்த உடனே கையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிச்சுமா. ஐயோ ஏங்க இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் சகவாசம் வச்சுக்கிறீங்க? நான் சவகாசம் வச்சு கூடாதமா இருந்தேன், ஆனா இவன் கூப்பிட்டேன் இப்படி பண்ணிட்டாமா, கையெல்லாம் உதிருதுமா. அடா பாவி, நானாடா உன்னை கூப்பிட்டேன்? நீ பேசாத, என் குடும்பத்தை குட்டிச்சவராக வந்திருக்க நீ. ஆமா, நான் தான் உங்ககிட்ட குட்டிச்சவராக வந்தேன். போமா.
என்ன ஓவர பேசிட்டு இருக்காங்க என்னம்மா இது கூட்டுக்கார பக்கத்துல அவனை அடிக்காது என்ன அடிச்சுக்கிறா? திருட்டு பையா நீ பேசாதயா. ஏங்க இந்தாங்க ஒரு கோட்டை குடிச்சிட்டு இன்னோட குடிய மறந்துருங்க. சரிம்மா. இங்க பாரு திரும்ப திரும்ப சொல்லிருக்க மாட்டேன். இந்த ஆள் கூட இனிமேல் சேரக்கூடாது சொல்றத புரிஞ்சுக்கோ. உன் மேல சத்தியமா அவங்க கூட சேர மாட்டோமா. நான் நம்புறேங்க. ஃப்ராடுக்கார பையா மூஞ்ச பத்தியா அதுக்கு. நான் பிராடா உங்க வீட்டுக்காரனுக்கு சரக்கு துட்டு கொடுக்குறா? ஏய் எல்லாம் ஒண்ணுலயா பாரு அவர் கை உதற எடுத்துக்கிச்சு. ரொம்ப உத்தம உங்க வீட்டுக்காரா. ஆமா உத்தவன் தான். நீ பேச வச்சுக்காத. ஏங்க நீங்க போங்க கடை திறந்துட்டு இருப்பாங்க. ஆமாமா 12 ஆயிடுச்சு. பாவம் எப்படி ஓடா இழைச்சிட்டு இருக்காரு. தரமா போறது போற சும்மா போய் அம்மா தூக்கி அடிச்சு போறா. வா போயிட்டான். டேய் என்ன செம அடி குத்துறாளா? செம அடியா பின்னிட்டடா. என்ன திருப்பி பேசிட்டு இருக்காங்க? ஏய் ஏம்மா நான் போய்க்கிறேன்மா. கல் அடிச்சு வந்தாமா கூப்பிட்டான். அடிங்க பணக்கார. நான் கூப்பிடல இல்ல பாக்க தொலைச்சு விடுவான். அதுல கல் அடிச்சு கூப்பிடுறது. கூப்பிடவே வரலமா இவனா சொல்றாமா. நடிக்கிறாமா ரொம்ப நடிக்கிறான். என்னை மிரட்டி கட்டிங் கொடுக்க சொல்றான். கேட்ட என் பொண்டாட்டி சொல்லிட்டா நான் குடிக்கிறது தான் லாஸ்ட் குடி. நான் வரமா. எவ்வளவு நல்ல மனுஷன் இவங்க இருக்கான். ஐயோ என்னமா இதா அத போனா திருப்பி அடிக்கிறா. அவ்வளவு நீ தேவை இந்த குடியா எனக்கு தேவை.